நிச்சயம் கிடைக்காது. ஒரு மாணவன் டாக்டர் ஆகணும்னு மெடிக்கல் புக்ஸை மட்டும் படிச்சா டாக்டர் ஆக முடியாது. முதல்ல ரேங்க் வாங்கி சீட்டு கிடைச்சி குரு சொல்ற எல்லாத்தையும் கவனமா கேட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆகலாம். அதே மாதிரி வேதங்கள், புராணங்கள், உபனிஷதங்கள்ல இருக்கிற ஞானங்களை சிஷ்யர்களுக்கு எடுத்து சொல்றவர் தான் குரு. குருதேவோ பவ. கற்பூர ஆரத்தி எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க போய் கவனிங்க. சுவாமி. என்ன சுவாமி, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. சுவாமி, நான் தெரிஞ்ச எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சோம், நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. நான் காப்பாத்தினது உனக்குள்ள இருக்கிற கடவுளோட பக்திய. எனக்குள்ள பக்தியா? ஆமா சுவாமி. பரம நாத்திகரான வால்மீகி ராமாயணத்தை எழுதலையா? நாத்திகரா இருந்து சிவனை கேவலமா பேசின மஞ்சுநாதருக்கு மோட்சத்தை கொடுக்கலையா? அதே மாதிரி உனக்குள்ளேயும் பக்தி இருக்கு சுவாமி. அப்ப எனக்கு வந்த கனவு? அது நீ பகவானை வணங்குறதுக்கான முதல் படி. குருசாமி, எனக்கு மனசு தெளிவாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் எனக்கு தெய்வம் தான் தெரியுறாங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமி, என்ன மன்னிக்கணும். நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதுனாலதான் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அம்மா, அந்த கடவுள் ஐயப்ப சுவாமி நடத்தின இந்த நாடகத்துல நீ ஒரு கதாபாத்திரம்மா. அந்த ஐயப்ப சுவாமி எனக்குள்ள இருக்க பக்தியை வெளிப்படுத்ததான் உன்னையும் ஜானகியையும் நடிக்க வச்சிருக்காருமா. இல்ல, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உங்களை அவமானப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பக்தனுக்கு ஆராதனை செய்யறத தவிர வேற எந்த யோசனையும் இருக்காது. என்னோட விரதத்தை பூர்த்தி அடைய விடுங்க. நீங்க போய் சாமி தரிசனம் பண்ணிக்கங்க. சுவாமியே சரணமையப்பா. என்ன சுவாமி யோசிச்சுட்டு இருக்கீங்க? குருசுவாமி, கன்னிசாமிங்க மனசுல என்ன இருக்குன்னு குருசாமிக்கு தெரியாமலையா போயிடும்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மறு ரூபமான ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பக்தி பரவசத்துல முழு தியானத்துல இறங்கின வால்மீகிக்கு ஞானம் கொடுத்த மாதிரி விஷ்ணுவோட மகாபக்தன் பிரகல்லாதனுக்கு அந்த விஷ்ணு நேரடியா வந்து அருள் கொடுத்த மாதிரி இந்த ஐயப்ப எனக்கு எப்ப அருள் புரிவார்னு நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் குருசாமி. இத்தனை நாள் நான் விரதம் இருந்ததுக்கு அந்த புனிதமான இருமுடிய என் தலையில சுமந்துக்கிட்டு சுவாமியே சரணமையப்பான்னு கோஷம் போட 4 திசைகளுக்கும் எதிரொலிக்க அந்த சரணகோஷ பிரிய சன்னிதானத்துல சின்முத்திரையில இருக்கிற பக்தர்களை ரட்சிக்கிற அந்த கருணாமூர்த்திய எப்ப பாப்போன்னு என் கண்களும் இதயமும் ஏங்கிக்கிட்டு இருக்கு சுவாமி. பரம பவித்திரமான அந்த சபரிமலையில ஜோதி சொரூபமா இருக்கிற அந்த ஐயப்பனை தரிசனம் செய்ய என்னோட கால்கள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு. ஜோதிய தரிசிக்கிற அந்த சமயத்துல பக்தர்கள் அனைவரும் போடுற சரணகோஷம் 4 திசையும் எதிரொலிக்க அந்த சரணகோஷத்தை கேட்கறதுக்காக என் காது காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பவித்திரமான அக்னிகுண்டத்துல இருந்து வர அந்த நெய் வாசனைய எப்ப சுவாசிக்க போறோன்னு என்னோட நாசிகள் துடிச்சுக்கிட்டு இருக்கு சுவாமி. அந்த அரிகர சுதனை பாக்குற சந்தோஷத்துல என்னோட கஷ்டங்கள்
என்னோட எல்லா துயரங்களையும் மறந்து போய் பக்தி கடல்ல நான் மூழ்கி போயிடணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன் சுவாமி. உன்ன மாதிரி பரம பக்தன் எனக்கு சிஷ்யனா ஆனதுக்காக அந்த பூதநாதனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வரும். நாளைக்கே இருமுடியை கட்டிக்கிட்டு சபரிமலை யாத்திரை புறப்படுவோம். சுவாமி, எனக்கு எதுக்கு இந்த பரீட்சை? உன்னை தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு இல்லையா? குரு தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த குருசாமி நீ சபரிமலையில ஐயப்பனை தரிசிப்பன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்ப குருவோட வாக்குக்கு சக்தி இல்லையா? தர்ம ரக்ஷகா, தர்ம சாஸ்தா, என் மேல உனக்கு இரக்கமே இல்லையா? சுவாமி, நீ என் மேல கருணை காட்ட மாட்டியா? கலியுகத்துல கண்கண்ட தெய்வமான உன்னை தரிசிக்கிறதுக்காக ஏறுற 18 படிதான் மோட்சத்துக்கு போறதுக்கு சூட்சமமான வழின்னு சொல்லுவாங்க. பவித்திரமான அந்த 18 படி ஏறத்துக்கு எனக்கு அந்த பாக்கியமே கிடைக்காதா சுவாமி? அக்கிரமங்கள் நிறைஞ்ச இந்த கலியுகத்துல ஜோதி சொரூபமா இந்த சர்வ லோகத்துக்கும் ஞான ஜோதியை கொடுத்துக்கிட்டு இருக்கியே, அப்படிப்பட்ட அந்த திவ்ய ஜோதிய பாக்குற பாக்கியம் இந்த ஜென்மத்துக்கு கிடையாதா? அது உண்மையா இருந்தா இந்த நிமிஷமே என் உயிரை பறி கொடுக்கிறேன். இந்த தேகத்தை பிரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னை தரிசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும். சுவாமி, இனி இந்த தேகத்தால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் என்னோட தேகத்தை குறிக்காது, அது ஆத்மாதான்னு இந்த 48 நாள் விரதத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஆத்மாவை உன் கூட ஐக்கியமாக்க போறேன் சுவாமி. என்னை ஏத்துக்கோங்க சுவாமி. பக்தா, பக்தா, இது நிஜம்தானா சுவாமி? என்ன மாதிரி ஒரு சாதாரண பக்தனுக்கு நீ தரிசனம் கொடுக்க வந்திருக்கியா சுவாமி? திவ்ய மங்கள ஜோதி சொரூபமான சபரிமலையில தரிசனம் கொடுக்க வேண்டிய நீ சன்னிதானத்துக்கு வர முடியாத இந்த அற்ப பக்தனுக்காக தரிசனம் கொடுக்க நேரடியாவே வந்திருக்கியா சுவாமி? என் நாமத்தை உச்சரிக்கிற பக்தர்களோட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? உனக்கு என்ன வேண்டும் கேள். போதும் சுவாமி, போதும். ஜோதி சொரூபமான உன் ரூபத்தை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு வேற வரம் என்ன வேணும் சுவாமி? என் பக்தையான ஜானகியை திருமணம் செய்து கொண்டு நீ இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். வேண்டாம் சுவாமி, உன்னை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேற எந்த பந்தங்களும் வேண்டாம். ஹே பக்த பாலகா, வேதாந்த சொரூபா, நீ எதை வரமா கொடுத்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிட்டு அப்படியே நடந்துக்குவேன் சுவாமி. அருமையான பிள்ளைகளை பெற்று அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் இறைவனின் மகிமைகளை பரப்பச் செய். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிற சுவாமி. சுவாமியே சரணமையப்பா.